அப்புறம் எப்படியோ லைட்டாக 10 ஆர் லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே வந்துருச்சு, சின்ன அடி இருக்குது. லீவர் கார்டு வர உடஞ்சிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி சிக்கிம் போகிறோமா. சிக்கிம் பிளான்லாம் இருக்குது, கேங்டாக் போயிட்டு ஒரு இந்த சில்க் ரோடெலாம் அடிக்கணும்னு தெரில. ஹோப் எவ்ரி திங் வில் கோ அஸ் அவர் பிளான். என்ன ஹாய் கைஸ், டே 4 ஆஃப் த ரைடு. இன்றைக்கி என்னன்னா, நேற்று நைட் ஆக்சுவலாக சிலிகிரி வர்றதுக்கே செம்ம டயர்டு. ஆக்சுவலாக டயர்டும், ரோடு ஒஸ்ட்டு ரோடு, பத்தட்டிக் ரோடு. நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட்டு ரோடு. அது ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் தான், பேட்ச் ஒர்க்லேயே ரோடை போட்டு வச்சுருக்காங்க. எப்படியோ வந்துட்டோம் அங்கே. அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கூகுள்னோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பார்த்துட்டு பேசிவிட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நைட் ஒரு 11:30 12 கிட்டே கிளம்புனோம். டார்ஜிலிங்க்கு மேலே 46-48 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். அப்புறம் எப்படியோ லைட்டாக 10 ஆர் லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே வந்துருச்சு, சின்ன அடி இருக்குது. லீவர் கார்டு வர உடஞ்சிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி சிக்கிம் போகிறோமா. சிக்கிம் பிளான்லாம் இருக்குது, கேங்டாக் போயிட்டு ஒரு இந்த சில்க் ரோடெலாம் அடிக்கணும்னு தெரில. ஹோப் எவ்ரி திங் வில் கோ அஸ் அவர் பிளான். என்ன பண்ண, லீவர் கார்டு மட்டும் லீவர் இது மட்டும் மாற்றிட்டோன்னா கியர் லீவர் போயிடலாம். தெரில, செக் பண்ணணும். நல்லா போயிட்டுருக்கு. மற்றபடி கிளைமேட் மார்னிங் சன்னியாக இருந்துச்சு, நைட்டு வரும்போது செம்ம குளிர். அரௌண்ட் 9 டிகிரி தான். எங்களால் தாங்க முடியல வண்டி ஓட்டும்போது. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போடல. ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் க்ளவுஸும் போட்டிருந்தோமா. அந்த க்ளவுஸ்லாம் ஏர் பண்ணிட்டு இருக்கா, சரியான குளிர். அடுத்த யாராவது வரீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல ஒரு லெதர் ஆல் வெதர் க்ளவுலாம் வாங்கி போட்டுவாங்க. எங்களை மாதிரி வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூம் டூர் காட்டுறேன். இது என்ன ப்ரைஸு, ரூம் நேம் எல்லாமே நான் போடுறேன், மென்ஷன் பண்ணுறேன் இதில். அண்டு நல்ல ஒரு பெரிய ரூம் தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு இது பிளான் பண்ணி புக் பண்ண ரூமு, மற்றபடி எப்பவும் உள்ள மாதிரிலாம் இல்லை. கேட்டில் பேக் வந்து நடுவில் போட்டாச்சு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஜாக்கெட்டெல்லாம் அப்படியே தொங்க விட்டாச்சு. அப்புறம் அப்படியே க்ளவுஸ், ஹெல்மெட்ஸ் அதாச்சாச்சு. 3 பேர் தானே, நாங்கள் 2 பேர் இதில் படுத்தோம், அப்புறம் இதில் படுத்தார். அங்கே பார்த்தோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. நான் ரெஸ்டாரண்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆட் பண்ணுறேன். அண்ட் ரூம் வியூ காட்டுறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. எப்படி இருக்குது குளிர்? சன்லைட் அடிக்குதுங்க, ஆனாலும் குளிருது, பயங்கரமாக குளிர். அண்டு இன்றைக்கி என்ன பிளான் தெரில. ஒன்று லிவர் கார்டு மாற்றணும், இல்லைனா அப்படியே சிலிகிரி திரும்ப ரிட்டன் போய் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டன் கிளம்புற மாதிரி தான் பிளான். இன்றைக்கி ஊர் சுற்றி எல்லாம் பார்க்க முடியாத பார்த்துட்டு
ஸ்வீட் அண்ட் நல்லா இருக்கும் சொன்னாங்க. பேக்கரி பிரிட்டிஷ் ஸ்டைலில் நிறைய பாஸ்ட்ரிஸ் கேக்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். பப்ஸி அல்டிமேட். அந்த க்ரீமில் ஏதோ பண்ணியிருக்காங்க. க்ரீம் வந்து ஸ்வீட்டாகவும் இல்லை மைல்டாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ரிவ்யூ அவ்வளோதான். ஃபினிஷ் ஒவ்வொரு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணும்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு. லைக் வேறு லெவல். ஓகே பாய். டென்னாருக்கு வந்த சோதனை. 10 ஹவருக்கு வந்த சோதனை ஒன்றும் இல்லைங்க. இங்கே ரூல்ஸு இந்த ஏரியாக்குள்ளே வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு.